ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபிரிவால் அனைத்து பிராணிகளின் மேலும் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் மற்றும் தான் செய்யும் காரியங்களில் எவ்வளவு நுட்பமான அறிவு பெற்றிருந்தார், எவ்வளவு சிரத்தையாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் என்பதற்கான சில விஷயங்களைத்தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மகாபிரிவால் பல்லாக்கில் உட்கார்ந்திருந்தார்கள். பெங்களூரைச் சேர்ந்த அன்பர் ஒருவர் 2 கூடைகள் பழங்கள் அனுப்பியிருந்தார். அவற்றை பிரித்து மகாபரிவார் எதிரில் வைத்தார்கள். சில குரங்குகள் பழங்களை சாப்பிடத் தொடங்கின. அதே சமயம் சில அணில்கள் சீமை இலந்தை பழங்களை கொறிக்கத் தொடங்கியது. அப்போது சில காக்கைகள் ஒரு தட்டில் இந்த சர்க்கரையை கொத்தி கொண்டிருந்தன. மகாபரிவால் எல்லோரையும் பார்த்து, குரங்கு, அணில், முட்டோன்னு கேள்விப்பட்டிருக்கியா என்று கேட்டார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் குரங்கணி முட்டம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கு குரங்கு, அணில், காகம் ஆகியவை பரமேஸ்வரனை பூஜை செய்கின்றன. இதைத்தான் மகாபரிவால் எடுத்து சொன்னார். பார், இங்கே குரங்கு, அணில், காகம் 3ம் உட்காந்துட்டு சாப்பிட்டுருக்கு. நமக்கு குரங்கணி முட்டம் ஈஸ்வரனை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கு. எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ராணியிலும் பகவானை பார்ப்பது மகாபரிவாலின் சிறப்புத்தன்மை. ஆனால் இந்த சிந்தனை மாறுபட்டிருக்கின்றது. அதாவது மகாபரிவால் சாட்சாத் பரமேஸ்வரனின் அவதாரம். அதனால் புராண கால நிகழ்ச்சியை மறுபடியும் நடத்தி காட்டுவது போல குரங்கு, அணில், முட்டம் ஆகிய பிராணிகள் இப்போது நம் கண்முன்னால் நடித்து கொண்டிருக்கின்றன என்று தோன்றுகின்றது. புராணம் புரா, அபி, நவ, ஏவ என்ற விளக்கத்திற்கு இணங்க புராண நிகழ்ச்சி வெறும் புகழ்ச்சி அல்ல என்று தெரிவிப்பதற்கு போல இங்கே இந்த புதுமையை நிகழ்த்தி நம்மை அதில் மூழ்கச் செய்திருக்கின்றார் மகாபரிவால் என்றுதான் தோன்றுகின்றது. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நவராத்திரி நிறைவில் ஸ்ரீ சரஸ்வதி பூஜை தினம். மகாபரிவால் வழக்கமான ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடித்த பின்னால் தனியாக சரஸ்வதி பூஜை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். ஒரு வைதிகர் பூஜகல்ப புஸ்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு படித்து கொண்டு வந்தார். வரிசையாக சங்கல்பம், ஆவாகனம், பிராண பிரதிஷ்டை, அங்க பூஜை முடிந்தது. சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு நமவுக்கும் ஒவ்வொரு புஷ்பத்தை எடுத்து அர்ச்சித்து கொண்டிருந்தார்கள் மகாபரிவால். ஓம் பிரம்ம ஜயாய நமக என்று வைதிகர் படித்தார். மகா சுவாமிகள் கையில் எடுத்த புஷ்பம் சரஸ்வதியின் சரணங்களை அடையாமல் அப்படியே சுவாமிகளின் கையில் அந்தரத்தில் நின்றது. அஷ்டோத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தவர் மறுபடியும் ஓம் பிரம்ம ஜயாய நம என்றார். புஷ்பம் கையிலிருந்து புறப்படவில்லை. திரும்ப திரும்ப அந்த நாமாவளியை அவ்வாறே அவர் சொல்ல மகாபரிவால் புஷ்பத்துடன் உயர தூக்கிய கையுடன் சித்திரம் போல் அசையாமல் நிற்க எல்லோருக்கும் கவலை உண்டாகிவிட்டது. என்ன தவறு நடந்துவிட்டது இங்கே என்று புரியாமல் தத்தளித்தார்கள். விஷயம் பெரிய மேனேஜர் விஸ்வநாத ஐயர் செவி வரை போய்விட்டது. அவர் பூஜை மண்டபத்துக்கு வந்தார். மறுபடியும் படியுங்கோ என்றார். வைதிகர் மறுபடியும் ஓ பிரம்ம ஜயாய நமக என்று சொல்ல பெரிவா விரல் நுனியிலேயே அந்த புஷ்பம் நின்றது. நல்ல காலமாக பக்கத்தில் இருந்த வேறொரு வித்வான் ஓம் பிரம்ம ஜாயாய நமக என்று திருத்தி சொன்னவுடன் மகாபரிவால் கையில் இருந்த புஷ்பம் கலைமகளின் திருவடியே அடைந்தது. இந்த 2 நாமங்களில் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் என்று தோன்றலாம். பிரம்ம ஜயாய நமக என்றால் பிரம்மாவை ஜெயித்தவர்களுக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம். பிரம்ம ஜாயாய நமக என்று ஒரு கால் போட்டு சொன்னால் பிரம்மாவின் பத்தினிக்கு நமஸ்காரம் என்று பொருள். மகாபரிவால் இயந்திர கதியில் பூஜைகள் செய்வதில்லை என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான உதாரணம். முழு மனதையும் பூஜையில் செலுத்தி பொருள் உணர்ந்து பூஜை செய்கின்றார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. பிரம்ம ஜயாயவோ ஜாயாயவோ எப்படியோ இருந்து விட்டு போகட்டும்,
ஆனால் மகாபரிவாலை ஓம் சரஸ்வதி ஜயாய நமக என்று நாம் சரணாகதி பண்ணிவிட்டால் வித்தைகள் எல்லாம் நமக்கு வரும் தானே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.